சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு லட்சுமி வந்தாச்சு அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு லட்சுமி வந்தாச்சு லட்சுமி வந்தாச்சு மல்லிகை பூனா லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவ வீட்டுல இருக்கும்போது இத கொடுத்தேன்னா தலையில வச்சு விடுங்கன்னு பிடிவாதம் பிடிப்பா. நீங்க வண்டியில ஏறி உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன் மாமா. எல்லாத்தையும் இறக்கிடுங்க. மறந்துறாத. அண்ணா அந்த பேக் என்ன? கதிரு அம்மாவையும் பாத்து கூட்டிட்டு வாங்க. நீங்க பாத்துக்கோங்க. சரிம்மா. அவன் ஏதாவது விட்டு போறா பாத்துக்கங்க. புடி. டேய் நான் உள்ள போறேன்டா. சரிண்ணே. லட்சுமி வாமா. மாமா. எங்க அவசரமா போறீங்க? உள்ளதாமா. மாமா கல்யாண மாப்பிளைய அட கொடுக்கமா இருங்க. நீங்க போய் அத்தைய கூட்டிட்டு வாங்க. போங்க. போங்கங்கற. டேய் வெற்றி இருடா நானும் வரேன். அம்மாவை பாத்து இறக்குங்கடா டேய். இந்த பேக் அப்படியே விட்டுட்டு போய்ட்டான் பாரு. என்ன நீ உங்களுக்கும் வெற்றி அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய மண்டபத்துல கல்யாணம் நடக்கலாம் பாக்குறீங்களா? வேலைய பாத்துட்டு போறியா? नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्।
सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे नमोस्तुते सर्वस्यास्मै सर्वस्वते सर्वदेव இந்த மாதிரி மண்டபத்துல எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும். நந்தினி, ஏன் கண் கலங்குற? என்னோட கல்யாணத்தை நினைச்சு பார்த்தேன். சும்மாதான். ஹலோ அண்ணே, என்ன கிளம்பிட்டீங்களா? கிளம்பி வந்துட்டு இருக்கேன்டா. அண்ணே, வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் ஏர்லி மார்னிங் அங்க வந்துருவேன். சரிங்கண்ணே. சரி, நீங்களாம் எப்ப மண்டபத்துக்கு வரீங்க? அண்ணே, நாங்க வந்துட்டோண்ணே. மண்டபத்துல தான் நாங்க எல்லாரும் இருக்கோண்ணே. அண்ணே, அண்ணி தான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்கண்ணே. சீக்கிரம் வந்துருங்கண்ணே. சரிடா, சீக்கிரம் வந்துடுறேன். வச்சுட்டேண்ணே. சரி, ஓகேடா, பை. கதிர் என் தம்பி. இப்போ என் கான்டாக்ட்ல இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். மண்டபத்துல வச்சு அண்ணிய பார்க்கலான்னு பிளான் பண்ணது அவன் தான். அண்ணி 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 அண்ணி, ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? சக்தி அண்ணன் சென்னையில இருந்து வந்துகிட்டு இருக்காரு. எப்ப வராரு? நாளைக்கு காலையில முகூர்த்தத்துக்குள்ள வந்துருவாரு. சரிடா. கண்டிப்பா வந்துருவாருல்ல? கண்டிப்பா. நீ இப்பதான் போன்ல பேசுனேன். வந்துருவாரு. சக்தி வரணும். இந்த குடும்பத்தோட எப்படியாவது அவரை சேர்த்து வச்சிடணும். அண்ணி 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 அண்ணி, ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? சக்தி அண்ணன் சென்னையில இருந்து வந்துகிட்டு இருக்காரு. எப்ப வராரு? நாளைக்கு காலையில முகூர்த்தத்துக்குள்ள வந்துருவாரு. சரிடா. கண்டிப்பா வந்துருவாருல்ல? கண்டிப்பா. நீ இப்பதான் போன்ல பேசுனேன். வந்துருவாரு. சக்தி வரணும். இந்த குடும்பத்தோட எப்படியாவது அவரை சேர்த்து வச்சிடணும். ஏன் சக்தி, உங்க அண்ணிய பத்தி உங்க வீட்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ எங்க அம்மா அப்பாவை பார்க்க போறேன். எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா இப்போ என்னை என் குடும்பத்தோட சேர்த்து வைக்க கடவுளா பார்த்து அவங்கள அனுப்பி வச்சிருக்காரு. என்னால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மீட்டெடுத்து பொண்ணு கொடுக்கவே தயங்கின ஊர்க்காரங்க மத்தியில இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் அவங்க தான் காரணம்.
நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க 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 உட்காருங்கம்மா. வாங்கக்கா. எங்க பிள்ளைங்களை காணோம். பின்னாடி வராங்க. சரி போய் உட்காருங்க. மத்தவங்களையும் பாப்போம். வணக்கங்க. வாங்க டாக்டர். வணக்கம். அங்க வேலைக்கு ஒரு வழியா கல்யாணம் நடக்க போகுது, ரொம்ப சந்தோஷம். என்ன வள்ளியம்மா ஓடி ஆடி இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது, ஆனா இப்படி உட்கார்ந்துருக்கா, அதுதான் வருத்தமா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க. வள்ளியம்மா படிப்படியா குணமாயிட்டு வராங்க. பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிற உணர்வு அவங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். நிஜமாவா? நிச்சயம் குணமாயிடும். சரிங்க டாக்டர், நீங்க உட்காருங்க. சரி. முதல்ல அதை நிறுத்துங்க. சக்தி, என்னாச்சு சக்தி? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எந்த பேரை நான் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுவே திரும்ப திரும்ப என் காதுல கேக்குது. பாட்டு தானே சக்தி. நான் அவ பேரை எந்த விதத்திலையும் என் காதுல கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் அண்ணிய பார்க்க போற சந்தோஷத்துல இருக்கேன், எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க. என்னமோ தெரியல அனுஷ்கா, நந்தினிங்கிற பேரை கேட்டாலே கோவமா வருது. எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியனா இப்ப அந்த நம்பிக்கை துரோகியால நிம்மதி எழுந்து நிக்கிறேன். என் வாழ்க்கையில அவளை மட்டும் பார்க்காம இருந்திருந்தா. சக்தி, ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கும் போது எதுக்காக அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கூல் டவுன். என்ன தேனு, இன்னும் ரெடி ஆகாம ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இதையே என் மூஞ்சில விட்டு எறிஞ்ச? கை டைட்டா இருக்கு, வேற பிளவுஸ் வாங்கி கொடு. அத இப்ப சொல்லு. ஏமா தச்ச உடனே போட்டு பாருன்னு எத்தனை தடவை சொன்ன தேனு? அப்பெல்லாம் கேட்காம இப்ப வந்து வேற வாங்கி கொடுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, உடனே வேற வாங்கி கொடு. அம்மா தேனு, இன்னைக்கு ஒரு நாள் போட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுமா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு வேற ஒரு புது பிளவுஸ் எடுத்து கொடுக்குறேமா. அதெல்லாம் முடியாது, வேற வாங்கி கொடு. இங்க பாரு, இந்த பிடிவாதம் தான் ஒரு நாள் உனக்கு பிரச்சனையாக போகுது. பொண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாது தேனு. என்னம்மா கல்யாண மண்டபத்துல அம்மாவும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு உடனே வேற ஒரு பிளவுஸ் வேணுமா? இப்ப கேட்டா நான் எங்கெங்க போவேன்? என்னடா இது ரொம்ப டைட்டா இருக்கு. அண்ணே அண்ணே அண்ணே, இது ஏன் சட்டண்ணே? உன் சட்டையாடா? நான் டைட்டா இருக்கும் போதே நினைச்சேன் நான் ஒரு சுத்தி இழைச்சிட்டணும். இல்ல இல்ல, முதல்ல நீங்க சட்டை கேட்டுங்க. அண்ணா, உங்க சட்டைக்கும் தம்பி சட்டைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறது அன்னைக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவாங்க. அப்படியாடா? ஆமா, உங்க சட்டையை நான் சூட்கேஸ்ல வச்சிருக்கேன். டேய் கதிரு, அந்த ஷர்ட் எடுடா. அதான் ஏறா தம்பி, எடு. இத கழட்டுறேன். கை மாட்டிக்கிச்சுடா. டேய் பொறுமையா கழட்டுறா. பட்டனை பிடி. அவகிட்ட எதையாவது பேசி சமாளி, இல்லன்னா கத்தி கூப்பாடு போடுவா. இவளை பத்தின உண்மை மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். அதான் நமக்கு நல்லது. தேனு, அப்பா உனக்கு வேற பிளவுஸ் வாங்கிட்டு வர சொல்றேன். அது வரைக்கும் இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. ரொம்ப டைட்டா இருக்குப்பா. நான் வேற வாங்கி தர்றேம்மா. இங்க பாருமா, நான் இதையே தையல் பிரிச்சு தரேன். கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி சரி, இவளை சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நான் வந்தவங்களை கவனிக்கிறேன். சரிங்க. சொன்னா கேளு தேனு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. முடியாதுன்னா முடியாதுமா. ஏமா என்ன தொந்தரவு பண்ற?
போய் வேற வாங்கிட்டு வா. போமா. நல்லா இருக்கா? இந்தாங்கண்ணே. இது என்னதுடா? பாடி ஸ்ப்ரேண்ணே. அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், நான் இந்த ரூமுக்கு வரும்போது ஒருத்தன் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தான்டா. வாசனையா இருந்துச்சுடா, அதனால தான் அடிக்கிறேன். என்ன? அது ரூம் ஸ்ப்ரே, இது பாடி ஸ்ப்ரே. இது பாடி கடிச்சா வேர்வை வராது, ஸ்மெல் வராது. அதுக்கு தான். அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அண்ணனுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்கடா. சரி சரி, ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்படி தானே அடிக்கணும்? ஆமா, அப்படிதான் அப்படிதான். போதுடா போதுடா. டேய் டேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உன் கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. கவனத்தை இங்க வைடா. அண்ணே என்னாச்சு? டேய் தம்பி, மயக்கம் வர மாதிரி இருக்குடா. அண்ணே, இத கொஞ்சமா அடிச்சுக்கணும். அதிகமா அடிச்சுக்கிட்டா மயக்கம் தான் வரும். சரியா? டேய், எப்படி பண்றதுன்னு முழுசா சொல்லி கொடுங்கடா. கல்யாண நேரத்துல மயங்கி விழுந்துட்டனா? அண்ணே, அப்படியே நீங்க மயங்கி விழுந்தாலும் அண்ணியோட அழகுல மயங்கி விழுந்துட்டீங்கன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறோம். அப்ப குடு. லட்சுமி, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. பொண்ணு ரெடி ஆயிடுச்சான்னு தெரியல. அம்மாவும் பொண்ணு என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீ ஒரு தடவை போய் பாத்துட்டு வாமா. சரிங்கப்பா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா, அத்தைய பாத்துக்கோங்க. நீ போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். நான் முன்ன நின்று நடத்த வேண்டிய கல்யாணம் யாருக்கும் தெரியாம இப்படி மறைமுகமா வந்து பார்த்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை. உங்க அண்ணிய பார்த்து பேசி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க. போதும் போதும். கொடுங்க, ஜாஸ்தி ஆயிடுச்சு. சீக்கிரம் போலாம். மாப்பிள்ள ரெடியா? வரோம். அண்ணே, சீக்கிரம் ரெடி வாங்க. டேய் கதிரு, அண்ணனை சீக்கிரம் கூட்டி வாடா. சரிண்ணே. அண்ணே எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே, சூப்பர்ண்ணே. நான் எப்பயுமே அழகுதான்டா. சக்தி, சீக்கிரம் டோர் மூடு. என்னாச்சு சக்தி? அண்ணே, பார்க்கிங்க்கு வண்டியை கொண்டு போ.